இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 23ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களிடையே பறைத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்து கொண்டிருக்கின்றானாம். இத்தகைய பறைத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை. இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரம் அடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்புச் சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை, பறைத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை, உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 5. பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனல் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆனவை மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுகிறீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6 11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும்
என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோபவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். புதிய வாழ்க்கை வாழத் தொடங்கிய இளம்பெண். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவத்தில் மூழ்கி வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு இளம்பெண் ஒருத்தி உயரமான கட்டடத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தாள். அப்போது அந்த வழியாக வந்த ஓர் குருவானவர் அவள் இருந்த இடத்திற்கு வேகமாக ஏறி சென்று அவளிடம், தயவு செய்து கீழே குதித்து விடாதே, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றார். என்னுடைய பிரச்சனையை யாரும் தீர்க்க முடியாது, அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று அந்த இளம்பெண் தான் சொன்னதையே மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொண்டிருந்த போது குருவானவர் அவளிடம், உனக்கு எதிரில் தெரிகின்றதே அது என்னவென்று தெரியுமா? அது ஒரு மருத்துவமனை, அதுவும் பிரசவம் பார்ப்பதற்கு பெயர் போன மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான குழந்தைகள் புதியதாக பிறக்கிறது. அதுபோல நீயும் நடந்ததை கடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு புதிதாய் பிற என்றார். நீங்கள் சொல்வது போல என்னால் புதிதாய் பிறக்க முடியாது, அதற்கான காலம் கடந்து போய்விட்டது என்று இளம்பெண் தன்னுடைய முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு சொன்னபோது குருவானவர் அவளிடம், இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள், அப்போது நீ புதிதாய் பிறக்கலாம் என்றார். இந்த வார்த்தைகள் இளம்பெண்ணின் உள்ளத்தில் இதமாய் இறங்கவே அவள் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டுவிட்டு புதியதோர் வாழ்க்கை வாழத் தொடங்கினாள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற இளம்பெண்ணை போல இன்று ஒரு சிலர் பாவத்தில் மூழ்கி பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை புதியதொரு வாழ்க்கை அல்லது புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்க அழைக்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பாவத்திற்கு பெயர் போனது கொரிந்து நகர். எந்த அளவுக்கு என்றால், சிற்றன்னையோடு வாழும் வழக்கம் இயல்பாக அங்கு நடந்து கொண்டிருந்தது. இது பெரிய குற்றம் என்று திருவிவிலியம் கூறுகிறது. லேவியர் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனத்தில். இதை அறிய வரும் தூய பவுல் அவர்களிடம், புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எரிந்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்பீர்கள் என்கிறார். புளித்த பழைய மாவு மற்ற மாவையும் கெட்டுப்போக செய்யும் என்று மத்திய நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பழைய வாழ்க்கையும் மற்றவரை கெட செய்யும் என்பதால் தூய பவுல் புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுங்கள் என்கிறார். யூதர்கள் ஆண்டுக்கொரு முறை புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாடினார்கள் என்று விடுதலை பயண புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15 17 முடிய பார்க்கிறோம். இயேசுவை ஆண்டவர் என ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் ஒவ்வொரு நாளும் புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாடி புதிய மனிதராக வாழலாம். அதைத்தான் தூய பவுல் கொரிந்து நகரில் இருந்தவர்களுக்கு கூறுகிறார். நற்செய்தியில் இயேசு ஓய்வு நாளின் போது கை சூம்பிய மனிதரை நலமாக்கி விடாமல் பரிசேயர்கள்
அவருக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நன்மை செய்வதற்கு தடையாய் இருப்பதும் ஒரு பாவம்தான், அல்லது அது புளிப்பு சத்துள்ள மாவுக்கு இணையானதுதான். எனவேதான் இயேசு பரிசேயர்களின் செயலை கடிந்து கொண்டு கை சும்பிய மனிதருக்கு ஓய்வு நாள் என்றும் பாராமல் குணப்படுத்துகிறார். ஆதலால் நாம் பாவம் என்ற புளிப்பு மாவை அகற்றிவிட்டு இயேசு என்னும் புதிய பாஸ்கா ஆட்டை அப்பத்தை ஏற்றுக்கொண்டு புது படைப்பாய் வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை. தீமை செய்வது மட்டுமல்ல, நன்மை செய்வதை தடுப்பதும் பாவம். இயேசுவே நமக்கு வாழ்வளிப்பவர். அதனால் நாம் அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு புது படைப்பாவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன், முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை. எசாயா புத்தகத்தில் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கையில் நாமும் அதற்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.